அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எழுதணும்னு முயற்சி பண்ணனா எழுதப்படும் புத்தகங்களை வைக்கிறதுக்கு இந்த உலகமே போதாதுங்கிறது உனக்கே தெரியும். அதை சொல்லி ஆகணும். இங்க பாருங்கம்மா, நான் இந்த விஷயத்தெல்லாம் எழுதலனா இதெல்லாம் வரலாறுல காணாம போயிடும். எங்க இருந்து ஆரம்பிக்க போற? எனக்கு எந்த ஆரம்பத்துல இருந்து தெரியல. சந்திச்ச தருணத்தை பத்தி மட்டும் என்கிட்ட சொல்றீங்களா? மது அருந்தும் இடத்துல நடந்ததா நாம அந்த பகுதியை விட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஜனங்க குழம்பிட்டு போறாங்க. நான் எதை சேர்க்க போறேன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அது ஆதார் மாதத்தோட 3வது வாரத்தோட 4வது நாள் காலையில 2வது மணி நேரத்துல நடந்தது. அவ்வளவு துல்லியமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன் அவ்வளவு துல்லியமா இருக்க கூடாது? என்னோட துல்லியமானதா இருக்கும். என்னோட பதில் அர்த்தம் இல்லாததா இருக்கலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கம்மா. ஒரு சின்ன உத. அப்புறம் என் மகனே, ஏன் இதெல்லாம் செய்யற? ஏன்னா எல்லாரும் இங்க ஒன்னா கூடி இருக்காங்க. அவங்களோட நினைவுகளையும் நான் வாங்க. பெரிய யாக்கோபுக்காக நீ துக்கம் அனுசரிக்கணும். நம்மள இப்படி நடக்கிறது யாக்கோபுக்கு மட்டும் இருக்காது. மத்தேயும் ஏதோ எழுதுறான்ல. அவன் பார்த்ததையும் இயேசு அவன் கிட்ட நேரடியா சொன்னதை பத்தி மட்டும் தான் எழுதுறான். ஆனா மத்தேயுக்கு தெரியாத விஷயங்கள் நடந்த சமயத்துல நான் அங்க இருந்தேன். ஏன்னா நான் அவரோட ரொம்ப நெருக்கமா இருந்தவன். அவர் என்ன நேசிச்சார். அவர் உங்க எல்லாரையுமே நேசிச்சாரு. எங்க இருந்து ஆரம்பிக்க போற? எனக்கு எந்த ஆரம்பத்துல இருந்து தெரியல. அவரோட பிறப்பு, அதுக்கு முன்னாடி இருந்தே அவரோட வம்ச வழியில இருந்தா, மத்தேயு உள்ள அடக்கியிருப்பாரு நான் உறுதியா நம்புறேன். ஒருவேளை தீர்க்க தரிசனங்கள்ல இருந்தா, ஆபிரகாமுக்கு கொடுத்த நானும் வாக்கு ஆபிரகாம்ல இருந்து தான் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு முன்னாடி இருந்தே நிறைய நடந்திருக்கு. ஆபிரகாமுக்கு முன்னாடி என்ன இருந்தது? நோவா, அவருக்கு முன்னாடி தோட்டம். தோட்டம். நீ அங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். தோட்டத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஆதியிலே இந்த பூமியானது வெறுமையாக இருந்தது. தாவீது எழுதியதைப் போல கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாயின. உங்களுக்கு தெரியுமா, கிரேக்கர்கள் தெய்வீக காரணத்தை விவரிக்க வார்த்தை என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. அதுதான் உலகத்துக்கு வடிவம் கொடுத்தது. எனக்கும் அது பிடிக்கும். மோசேவின் முதல் சுருளில் இருந்து நான் வாசிப்பது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளென்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பின் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அவர் குரலோட ஒளி மத்தவங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. அதெல்லாம் வெறும் வார்த்தையா தான் இருக்கும். அது வெறும் வார்த்தைகளா இருக்காதுன்னு அவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. நித்தியமானவை.